வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க. சிந்தனையில் புதுமை, எல்லா விஷயத்திலையும் நல்ல எண்ணம் கொண்டவங்க, நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க யாருங்க? நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான். இது எல்லாத்துக்கும் காரணமாக எதை தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? உண்மையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க. அதனால உலகத்திலேயே கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியை கொண்டிருக்காங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவங்களால பாதிப்புங்கிறது கிடையாதுங்க. இவங்களால வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற 4 பேர் இத்தனை நாளும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. குறிப்பாக இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறுங்க. அதாவது உங்களுடைய அதிபதியால் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய சூரியன் பகவானால் தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். பணமழையில் நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. அதாவது இது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமே உங்களுடைய அதிபதியோட இடப்பெயர்வு. ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது புதன் பகவான சொந்த வீடான மிதுனத்திற்கு சூரியன் வர்றது. இதோட புதன் பகவான் வீடான மிதுன ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார். ஸோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் பிரச்சனைகளும் வருங்க. அது நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க சமாளிக்கணும், இதோட எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள், நரசிம்மர், தாயார் வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபமானி வழிபாடும் நல்லதுங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. சிவன் கோயில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாவோ இல்லை பணம் உதவியாவோ ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க. இதனால் சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். குறிப்பாக கெட்ட விஷயங்கள் விலகும். பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, சுப நிகழ்ச்சி எல்லாமே தடைப்படுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க. அதுவும் என் சிவபெருமானோட ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கு எல்லா தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். ஸோ அதனால அவரோட ஆலயத்துக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு கோடி புண்ணியம் சேரும். எப்பேற்பட்ட பாவ கணக்கு உங்கள் தலையில் இருந்தாலும் சரிங்க, அது கழிஞ்சு போகும். இதோட நான் முதல்ல செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க. சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை கொடுக்கும். சரிங்களா? அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், மயக்கம், கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள் இல்லை, ரொம்ப கவனமாக இருங்க. இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க, குறிப்பாக அரசாங்க துறையில் இருக்கவங்க, அரசியல் துறையில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். உயர்வை அதிகமாக பார்ப்பீங்க. அடுத்தடுத்த பயணங்கள், குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்கள், காதல் அமைப்பில் இருக்கவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்கிறத உங்கள் துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க. இதோட பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு உண்டாகுது. சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சிம்ம ராசிக்கு தீரப்போகுதுங்க. மனசில் இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது. மனசு ரொம்ப பாரமாக இருக்குப்பா, யார்கிட்ட போய் சொல்கிறது, இப்படி என் கஷ்டமெல்லாம் என்னைக்கு தான் தீரணும்லாம் ஒரே மாதிரியாகவே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா சிம்மத்துக்கு அது காணாமல் போயிருங்க. பிள்ளையுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக
தீரப்போகுது. நல்ல காலகட்டங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் செஞ்சாலும் சரி, பெரிய அளவில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குங்க. குறிப்பாக சிம்ம ராசியில் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுது. மனசில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களும் மறைய போகுது. வேறு மொழி பேசுகிறவங்களால கூட அதிக அளவு ஆதாயத்தை பெற போகிறீங்க. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடந்த பயணம், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிகப்பெரிய நிம்மதி, 15 வருஷ கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதோட லாபம், முன்னேற்றம், பயணங்கள் போகிறதுனா கூட அது கூட ஆத்ம ரீதியான அமைப்போ, தெய்வ மார்க்க பயணங்களோ, நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை மேன்மை அடைய வைக்குங்க. அனுகூலமான காலகட்டங்க. சிறப்போ சிறப்பு. அரசு துறையில் இருக்கவங்க எல்லாருமே திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழிலில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ லாபம், அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதோட ஒட்டு மொத்தமாக சிம்மத்துக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு அமையும். இதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது. சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நேரமும் காலமும் கைகூடி வந்திருக்குங்க. வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும். மன நிம்மதி அடைய போகிறீங்க. சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து வெளியில் வர போகிறீங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி அதிக கவனம் செலுத்தப்படும். தினமும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. கொஞ்சம் பொது பலன்களை பார்த்துருக்கோம். இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போங்க. சிம்ம ராசி மகம், பூரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல இவங்க சாமர்த்தியசாலிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாட்கள் தான். ஜென்ம ராசிக்குள்ளே கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி மனம் தவிக்குங்க. மற்றபடி வியாபாரம், தொழிலில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலையில் இல்லாத நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க. குருவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுதுங்க. புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க. கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. நல்ல செல்வாக்கு உயருங்க. பிறருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. கண்டிப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் இருக்காது இவங்களும். இதோடு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அந்த மாதிரி நாட்களில் மட்டும் நீங்கள் பயணங்கள் போகிறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. சுபகாரியங்களை தொடங்குவீங்க. பரிகாரம் மற்றும் வழிபாடு கணபதியை அனுதினமும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க. பூர நட்சத்திரத்தை நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய லாபம். லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் யானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்ணுறது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றியை ஏற்படுத்துகிறாங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது. அரசு வேலை சாதகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா வெற்றியாக மாறும். சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ளே வருங்க. ஜென்ம சனிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களை செய்யாதீங்க. அதே மாதிரி
தேவையற்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்காதீங்க. அதீத வாய்ப்பு இருக்குது, பார்த்து உஷாராக இருங்க. இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்துல இருக்குங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, தைரியம் அதிகமாகும். என்ன வந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகுது. குடும்பம் மட்டும்தான் உசுறு, குடும்பத்துக்காக தான் உசுரையே விடுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா உசுரையே எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இதுதாங்க சிம்மம். என்னதான் காட்டுக்கு ராஜானாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்களில் சிம்ம ராசி சர்வ சாதாரணமாக செஞ்சு முடித்தாலும் அதை வீட்டில் இருக்கவங்க கூட இருக்கவங்கள துச்சமாக தான் நினைப்பாங்க. கையை எடுத்துட்டு தன்னோட கையை குத்தனா எப்படி இருக்கும். இந்த மாதிரி துரோகங்களை அதிகமாக சிம்ம ராசி பார்த்துருக்கும். பல துரோகங்களை தாங்கி இருக்கிறதுனால தான் பாறை மாதிரி மனசு இறுகி போச்சுங்க. யார்கிட்டையுமே அந்த பாசத்தை எதிர்பார்க்கறதும் கிடையாது, யார்கிட்டையுமே அந்த மென்மையான முகத்தை காட்டுறதும் கிடையாது. ஆனால் இதை வச்சு இவளுக்கு துரோகம் செஞ்சவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு சிரிக்கவே தெரியாது, உம்முன்னு இருப்பாங்க, பாறை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கல்லாக இருக்கேன் இல்லை கலையாக இருக்கேன், கனிவாக இருக்கேன் இல்லை கஷ்டத்தில் இருக்கேன், உனக்கு என்ன போடா அப்படின்னு ஒதுங்கி தான் வந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க, ஜூன் 15 முதல் தலைகீழாக மாறப்போகும் வாழ்க்கைன்னு. இனி வரக்கூடிய நாட்கள்ங்க இது. இனி சிம்மத்துக்கு இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியோட வாழ்க்கையில் சில அதிசயங்கள்லாம் நிகழப்போகுது. இது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழுதுன்னா அது என் குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கிறது தான், என் குடும்பத்தார் என்னோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது தான். இப்படி கூட இப்போ சிம்மராசிக்காரங்க யோசிப்பீங்க. ஏன்னா எப்போவுமே குடும்பம்னு குடும்பத்தோட நலனுக்காகவே வாழக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் சரிங்க, ஜாக்பாட் அடிக்கும், அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. கேட்கவே வித்தியாசமாக இருக்காம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அடடா அஷ்டம சனி, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன்னு எங்களை ஒரு மாதிரி பயமுறுத்திட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ என்னமா அதிர்ஷ்டம் கொட்டுதுன்னு சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு. என்னதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதை என்னன்னு தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி சிம்ம ராசி, உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்காங்க, நவ கிரகங்களோட அமைப்பு, இதோட அந்த ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்து நட்சத்திரங்கள் எப்படி இருக்க போகுது. பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் ராசியில் கிரக நிலைன்னு பார்த்தோன்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அடுத்தது கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் அவருடைய ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான். அடுத்தது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான், அவர் கூடயே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. இதை அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் அயன சயன யோகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் அவர் கூடவே சந்திர பகவானும் வலம் வர்றாங்க. அடுத்த கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை 10-5 கிரக மாற்றம் நடக்குதுங்க. வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து மாறுறாரு லாபஸ்தானத்துக்கு. அடுத்தது 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயன சயன யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன யோகத்துக்கு மாற போறாருங்க. இது அடுத்து கடைசியா மாச இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதை வச்சு வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தோட பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்க எதுலேயுமே முதல்ல இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு
வேகத்தை விட்டு விவேகமாக செயல்பட்டு வெற்றியை தொட போகிறீங்க. பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். நல்ல பலன்கள் 1000 இருக்கும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யவே கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் மற்றவங்க கிட்ட உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது அதை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க. யாருக்குமே ஃபஸ்ட்டு நல்லது நினைக்காதீங்க. அப்போ நாங்கள் சுயநலமாக இருக்கணுமா? ஆமாங்க, கொஞ்சம் சுயநலமாக இருங்க. மற்ற பொது நாள் எல்லாம் பரவாயில்ல, செஞ்சு நிறைய வாங்கியாச்சுங்க. அதனால ஓகேங்களா, நான் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லலை. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய நலனுக்காக பாடுபடுங்க வைங்கன்னு தான் சொல்கிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே அகழுது. எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் செய்கிறீங்களா, கவனமாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும். இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் அலசி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலதிகாரிகள் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையுமே கவனமாக இருக்கணுங்க. எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. யாரையும் நம்பிடாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. நல்லவங்க மாதிரியே நடந்துட்டு நிறைய வேலையை பார்த்துருக்காங்க. அது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க. வாழ்க்கையில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சரி செய்ய முடியாத அளவு பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால யாரையுமே நம்பாதீங்க. அடுத்தது, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குதுங்க. கணவன் மனைவி கிட்டேயே மனஸ்தாபங்கள் அகலுது. இருந்தாலும் திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எதையோ கவனமா செய்யுங்க, கவனமா பேசுங்க. இதை பிள்ளைங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க. அக்கப்பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிம்ம ராசிக்காரங்க பேச்சுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்குது. அது எல்லார்கிட்டேயும் பேசினா மதிப்பில்லைங்க, நமக்கு மதிப்பில்லாமல் போயிடும். ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறிடும். அடுத்தது, பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்பட்டு வெற்றியை பெற போகிறீங்க. எதிர்பார்த்ததுக்கு மாறாக சில காரியங்கள் நடக்கும். அதனால் கவனம் தேவைங்க. நீ நல்லதை சொல்கிறியா இல்லை பயமுறுத்துறியா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லது கூடவே கெட்டதும் இருக்குங்க. உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன். வீண் அலைச்சல் ஏற்படலாம். அடுத்தது, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆதரவு கிடைக்க போகுதுங்க. பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. ஏன்னா இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தாங்க நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உஷாராக இருங்க. அடுத்தது, நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் எல்லாம் குறையும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அடுத்து, அரசியல் துறைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தள்ளி போகலாம். வீண் அலைச்சல் வேலையே இருக்கலாம். மேலிடத்துக்கிட்ட ஆனால் நெருக்கம் அதிகமாகுங்க. உங்கள் மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்க போகுது. அடுத்ததாக, கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த டீச்சர் சொல்கிறத கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றிக்கு அது உதவி செய்யும். வீண் அலைச்சல்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இதோட தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்கிறேங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு. நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமண யோகம் உண்டாகுது. குடும்பஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் ராசியில் வர்றதுனால உங்கள் திருமணத்திற்கான வரன் அப்படிங்கிறது அதிக அளவில் வருங்க. இதில் ஆல்ரெடி திருமணமானவங்க உங்களுடைய கணவருடைய மனசையும் உங்களுடைய மனைவியோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கோங்க. இது சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன். இது அடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது பண விஷயங்களில் சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு. குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்து, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அது எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால மட்டுமே அது சாத்தியங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாதிப்புகளை தரமாட்டார்.
மாட்டார், வேலையில் முன்னெடுத்து கொடுப்பார், புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க செய்வார். அடுத்தது மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க புதன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களோட நிலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, முக்கியமானதாக இருக்குது. புதனோட அருளால் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வகையிலையுமே வெற்றி உண்டாகுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 7 நாட்கள் நீச்சமாக இருக்கிறதுனால 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலுமே 8ஆம் தேதிக்கு அப்புறமா அருமையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நல்ல கல்லூரி, விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும். குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையுங்க. அடுத்தது தொழில் ரீதியாக சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் அமோகமாக வாழ போகிறீங்க. சனி உங்களை தடுக்கிறதுனால பணியாளர்கள் பிரச்சனை வருங்க. இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அமோகமான பலன்களை கொடுப்பாங்க. அதாவது சனி பகவான் கிட்ட இருந்தே நம்மளை நம்ம குலதெய்வம் காக்கும், புரியுதுங்களா? இதுவே தொழில் ரீதியாகவும் காக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிறந்த வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க, அவங்களோட செயல்பாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே மறைய போகுதுங்க. செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இதோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தது ஆரோக்கியம், அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுங்க. உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு போனாலும்